கோரிக்கைகளை முன்வைத்து நுவரெலியா மாவட்ட விவசாயிகள் இன்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று காலை நுவரெலியா பௌத்த நிலையத்திற்கு அண்மையில் ஆரம்பமானது. கந்தபுல, ராகல, மீபிலிமான, குடாவை உட்பட நுவரெலியா விவசாயிகள் பலர் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் மத தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான சந்தை வாய்ப்போ, பயிர்ச்செய்கைகளுக்கான கடன்களை பெற்றுக்கொள்ளும் போது வங்கியில் இலகு முறைகளை ஏற்படுத்தல் மற்றும் கிழங்கு விதைகளை மானிய விலைகளில் பெற்றுக்கொள்ளல் தொடர்பாக அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரும் நோக்கில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மரக்கறிகளின் விலை அதிக அளவில் வீழ்ச்சியடைந்துள்ள போதிலும் விதைகளின் விலை அதிகரித்துள்ளமையால் தாம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டன. ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊர்வலமாக நுவரெலியா நகரத்துக்கு வருகை தந்து சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக நுவரெலியா நகரின் பல வீதிகளில் போக்குவரத்து தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நுவரெலியா விவசாயிகளின் உண்மையான நிலையை அறிந்து கொள்ளுங்கள். இங்கு கிழங்கு பற்றாக்குறை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் போது, அதிக அளவில் உற்பத்தி செய்யும் போது அதனை ஏன் ஏற்றுமதி செய்ய முடியாது? மரக்கறிகளின் விலை வீழ்ச்சியடைவதற்கு மேலதிகமான உற்பத்திகளே காரணமாகும். அந்த மேலதிக உற்பத்திகளை நாட்டிற்கு வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக ஏற்றுமதி செய்யுங்கள். கிழங்கு விதைகள் அதிக விலையிலேயே நமக்கு கிடைக்கின்றன. 12,500 ரூபாய் தொடக்கம் 15,000 வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது. யாழ்ப்பாண விவசாயிகளுக்கு 5,000 தொடக்கம் 7,500 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதனை நாங்கள் தடுக்கவில்லை. நமக்கும் மானியம் வழங்குங்கள். ஒரு வருட கால பகுதிக்குள் மிகவும் குறைந்த விலையில் பெற்றுக்கொண்டமையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக விவசாய நிலங்களை பயன்படுத்த முடியவில்லை. சிறந்த விதைகளின்மையால் பாதிக்கப்பட்டோம். விவசாய கொள்கையை அமைத்து நுவரெலியா விவசாயத்திற்கு பாதுகாப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி பிற்பகல் 1:30 மணியளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வருகை தந்தார். அவரிடம் மகஜர் ஒன்றை கையளித்த பின்னர் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. குறித்த மகஜரை ஜனாதிபதியிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதுடன் பல கோரிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.